திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆஜராகி கையெழுத்திட்டிருக்கிறார். திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆஜராகி கையெழுத்திட்டிருக்கிறார். இது தொடர்பான முழு விவரங்களையும் செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம். வினோத், வணக்கம். டாஸ்மாக் முறைகேடு விவகாரத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்த நிலையில் நேற்று முன்ஜாமீன் பெற்றுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜரான செந்தில் பாலாஜி கையெழுத்திட்டு இருப்பதாகவும் ஒரு செய்தியானது கிடைக்கப்பெற்றிருக்கிறது. முழு விவரங்கள். வணக்கம் சங்கீதா. தாவேகா எம்எல்ஏ குதிரை பேர வழக்குல முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக்குமார் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்துல ஆஜராகி விசாரணை அதிகாரி முன்பு கையெழுத்திட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த தாவேகா எம்எல்ஏ குதிரை பேர வழக்குல 14 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில இந்த தாவேகா எம்எல்ஏ குதிரை பேர வழக்குல முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அசோக்குமாருக்கு தொடர்பு இருப்பதாக கூறி திருவல்லிக்கேணி காவல் போலீசார் அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று அவர்கள் மும்முரம் காட்டி வந்தார்கள். அதன் அடிப்படையில தான் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் நீதிமன்றத்தை நாடி முன்ஜாமீன் பெற்றிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில அவர்களுக்கு நிபந்தனை ஜாமீன் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில திருவல்லிக்கேணி காவல் நிலையத்துல காலை மாலை என இரு வேளைகளிலும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அசோக்குமார் கையெழுத்திட வேண்டும் என்று உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில கடந்த 5 நாட்களாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி திருவல்லிக்கேணி காவல் நிலையத்துல ஆஜராகி காலை மாலை வேளையில கையொப்பமிட்டிருந்தார். அவரிடம் போலீசாரும் விசாரணை என்பதும் நடத்தியிருந்தனர். ஆனால் கடந்த 2 நாட்களாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி திருவல்லிக்கேணி காவல் நிலையத்துல ஆஜராகி அவர் கையொப்பம் என்பதை இடவில்லை. குறிப்பாக அந்த 2 நாட்களுமே குறிப்பாக 2 நாட்களுக்கு முன்பாக, அதாவது 5வது நாள் செந்தில் பாலாஜி கையொப்பம் என்பது திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் கையொப்பமிட்டிருந்தார். ஆனால் அவர் காலையில் இடவில்லை. சரியாக 12:45 மணி அளவில் தான் கையொப்பமிட்டார். அன்றைய தினம் முன்பு அவர் சொந்தமான இந்த டாஸ்மாக் முறைகேடு விவகாரம் தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் செந்தில் பாலாஜி உள்ளிட்ட 7 நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்து சோதனை மற்றும் விசாரணை எல்லாம் நடத்தியிருந்தார்கள். அதன் அடிப்படையில 45 இடங்கள்ல அந்த சோதனை எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு பல்வேறு இந்த டிஜிட்டல் அந்த முறைகேடு தொடர்பான ஆவணங்கள் பல்வேறு சிக்கியிருப்பதும் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் தரப்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடைபெற்ற அந்த அடுத்த நாளில் இருந்து 2 நாட்கள் லஞ்ச ஒழிப்புத்துறை திருவல்லிக்கேணி காவல் நிலையத்துல செந்தில் பாலாஜி ஆஜராகாமல் தொடர்ந்து காலதாமதம் என்பது ஏற்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில அவர் தலைமறைவு ஆகிவிட்டார் என்ற செய்திகள் எல்லாம் தொடர்ந்து பரவி இருந்தது. இந்த சூழ்நிலையில் தான் நேற்று அவர் இந்த டாஸ்மாக் முறைகேடு விவகாரம் தொடர்பாக உச்ச நீதிமன்றத்துல முன்ஜாமீன் பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில தற்போது அவர் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்துல ஆஜராகி கையெழுத்திட்டிருக்கார். இந்த நிலையில இதுவரை 6வது நாளாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி திருவல்லிக்கேணி காவல் நிலையத்துல கையொப்பமிட்டிருக்கார். அதே போல அவரது சகோதரர் அசோக்குமாரும் நேற்று தினம் அவர் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்துல ஆஜராகவில்லை. அந்த நிலையில தற்போது அவரும் இன்று ஆஜராகி இருக்கிறார். அவர் பொறுத்தவரை அசோக்குமாரை பொறுத்தவரையில் கரூரில் இந்த வருமான வரித்துறையினர் வாகனத்தை உடைத்த விவகாரம் மற்றும் தாவேகா எம்எல்ஏ குதிரை பேர விவகாரம் என 2க்குமே அவர் ஆஜராகி கையொப்பமிட்டிருக்கிறார். அவரிடம் மற்றும் செந்தில் பாலாஜி மற்றும் அவர் சகோதரிடம் போலீசார் விசாரணை நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலை தான் லஞ்ச ஒழிப்புத்துறை முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில இந்த விவகாரம் தொடர்பாக நேற்று ரமேஷ் மற்றும் கார்த்திக் இருவரை கைது செய்திருக்கிறார்கள். குறிப்பாக கார்த்திக் மீது அந்த டாஸ்மாக் முறைகேடு விவகாரம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில கார்த்திக் கைது செய்யப்படுகிறார். அவருடைய கூட்டாளியாக இருக்கக்கூடிய ரமேஷும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரும் அந்த நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அவரும் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் டாஸ்மாக் முறைகேடு விவகாரத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் தொடர் தீவிர விசாரணை எல்லாம் மேற்கொண்டு வருகிறார்கள். இதில் செந்தில் பாலாஜி கைது செய்யப்படுவார் என எதிர்பார்க்கப்பட்ட ஒரு பரவலான ஒரு தகவல் என்பது பரவி வந்தது. செந்தில் பாலாஜி இந்த முறைகேடு விவகாரத்தில் கைதாகிறார் என்ற பரவலான செய்திகள் வந்த நிலையில தான் அவர் உச்ச நீதிமன்றம் வரை சென்று அவர் முன்ஜாமீன் பெற்றிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் தாவேகா எம்எல்ஏ குதிரை பேர வழக்குல முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அசோக்குமார் தற்போது காவல் நிலையத்தில் ஆஜராகி அவர்கள் கையொப்பமிட்டிருக்கிறார்கள். இந்த தாவேகா எம்எல்ஏ பேர விவகாரத்துல அவர்களிடம் போலீசார் விசாரணை நடத்தும் தற்போது திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. சங்கீதா, டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்டவர்கள் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் போலீசார் விசாரிக்க முடிவு செய்யப்பட்டிருப்பது தொடர்பான முழு விவரங்களையும் பதிவு செய்தமைக்கு நன்றி வினோத்.